வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. எம்மாடி இவ பாட ஆரம்பிச்சுட்டா, நம்ம உள்ள ஓடிடுவோம். பன்னாரஸ் பெட்டி கட்டி மல்லிப்பூ கொண்டு வச்சு சிங்கப்பூச்சி மாட்டி என் மனச கெடுத்தா. எவ்வளவு நேரம் தான் பாடிட்டே இருக்கிறது? சரி, கடை வீதியில் போய் ஏதாட்டு வாங்கிட்டு வருவோமா? போர் அடிக்கி கொஞ்சம் காய்கறிகள் ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம். நமக்கு ஏதாவது சீலை இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். சீலை கெட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. ஏன் ஆத்தே காலம்பரியில வெளியே வந்து உட்காந்துருக்காவோ அம்மையும் அவளும். போச்சு போ. ஏமா வந்து செஞ்சிருடி சரோஜன் இப்படி படாபடுத்துதா? என்ன அத்தை வந்துட்டாவல? வேற அத்தைக்கு வணக்கம் வை. வணக்கம் அத்தை. வணக்கெல்லாம் இருக்கட்டும். ஏட்ட இழிச்சவல எதுக்கிட்டு காலம்பரையா வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துருக்கியோ? போலீஸ்காரன் வந்து எங்களை எதுவும் சொல்லவாட்டி? ஏக்க உங்க வீட்டு பெல்ல ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, யாருமே திறக்கல. அதான் அத்தை வருவாவோ இங்கேயே இருப்போன்னு என் மவளை உட்கார வச்சுட்டேன். என் மவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அக்கா? காலேஜுக்கு போன பிள்ளைய மொட்டைய போட்டு கொண்டு வந்துட்டேனா? காலேஜ் போக மாட்டேங்க கிறுக்கு பையம்மாவா. யாரை கேட்டுட்டி மொட்டைய போட்ட? பாவம்லாட்டி அந்த பிள்ளை அது மூஞ்ச பாரட்டி ஒரு மாதிரி பூனை கணக்கா இருக்கு. என்னட்டி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போவதுக்கு தான் என் அவளுக்கு மொட்டைய போட்டு கூட்டு வந்தனோ. கல்யாணம் எப்பக்க? என்னட்டி கல்யாணம் கல்யாணம் கிடக்க போட்டி அங்கிட்டு ஏமிட்டியும் உயிரை வாங்குதியோ? பாடா படுத்தது இல்லட்டி ஆளாளுக்கு வந்துகிட்டு. ஏட்டி எவ்வளவு நேரமா வணக்கம் வைப்ப? கையை எடு. வா வா அத்தை பெறத்தாப்ளே போ. ஐஸ் வச்சு எப்படியாட்டும் அத்தை மாவனை கல்யாணம் பண்ணிரு சரியா? வேற மொட்டை போட்டதுக்கு பிரயோஜனமே இல்லாம பெயரமட்டே. ஏட்டி என்ன காலேஜ் எல்லாம் படிக்க அசிங்கமா அத்தை அத்தன்னு கூப்பிடுத? இதுக்குதான் அம்மா செயின் கம்மல் எல்லாம் களவாண்டு உன்னை படிக்க வச்சனோ. ஆண்டின்னு கூப்பிடு. ஆண்டி சொல்லு. நானாட்டி ஆண்டி? அவியலை கூப்பிடு. என் அம்மா சில்வண்டு பயவுல ஏம்மா காதல வந்து இப்படி பாடிக்கிட்டு கிடக்கையே கடவுளே. இந்த புது மொட்டையை எப்படி கழட்டி விட்டுறதுனே தெரியலையே. தெரியாதனமா அந்த மொட்டை ரகசியத்தை இவட்ட போய் சொல்லிட்டேனே. பிள்ளைக்கு மொட்டையை போட்டு கூட்டு வந்து நம்ம பெறத்தாப்புல அலைய விடுதால சண்டாளி. என்னட்டி ஏன் மோரையவே பாத்துட்டு இருக்க? ஆண்டி கிட்ட ஏதாவது பேச்சு கொடுப்போ. ஏ இங்க இரு. ஏ செயின் சரோஜா. ஏடி செயின் திருடி சரோஜா ஏமிட்டி இப்படி பாடா படுத்துதியோ? ஏடி உன் மாவா மூஞ்சி பூனை கணக்கா இருக்கட்டி ஒரு மாதிரி. அவளை பார்த்தாலே ஒரு கல்யாணம் பொண்ணு மாதிரி இல்லட்டி ரொம்ப பரிதாபமா பச்சை பிள்ளை கணக்கா இருக்கட்டி. எனக்கு வேண்டாமட்டி. பாடா படுத்தாதீங்கட்டி. போங்கட்டி வீட்டுக்கு போங்கட்டி. போங்கட்டி இங்க போய் செயின் இருக்கு போங்கட்டி. நல்லா இருக்க கதை. என் மாவளுக்கு மொட்டையை போட்டாச்சு. இனி உங்க மாவன் தாலியை கட்டி தான் ஆகணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக்கி சந்தி சிரிக்க வச்சிருவேன். ஆமா அட கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையா வரணும்னு ஆண்டவே எழுதிட்டானா? எங்க போனாலும் பிரச்சனை. அங்க அது திரிசா குடைச்சல் கொடுக்கா, என் மாவன் குடைச்சல் கொடுக்கான். இங்க இந்த செயின் சரோஜா வரையா? டி செயின் சிறுதி சரோஜா என்ன விட்டுட்டி? ஏடி சில்வண்டு மாரி கத்தாத நிறுத்திட்டி. குரல் மண்டுக்குள்ள விண்ணு விண்ணு தெரிக்கி. ஏக்க எப்படியாவது உங்க மவன்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சு வைங்க. ஆமா அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏம்மா ஏம்மா என்ன ரோட்ல உட்கார்ந்துருக்கம்மா? ஏட்டி இவன் தான் அவன் வருங்கால புருஷன். நல்லா பார்த்து வைக்கப்பட்டுட்டே. அவரை நீ எத்தான் எத்தான் கூப்பிடணும். எத்தான் எப்படி இருக்கீங்க? எத்தான் அப்படி கூப்பிடு. அத்தானா யாருமா நீ? இன்னைக்கு யாருன்னு தெரியலையே. ஏமா யாருமா இந்த கூட்டம்? ஏதாவது புது புது ஆட்கள்கிட்டயா பேசிக்கிட்டு தெரிவியோ? ஏல அதுக்குள்ள மறந்துட்டியால? நேத்து வந்தால பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த செயின் திருடி சரோஜா. அவளும் அவளும் இல்ல. சரி ரோட்ல எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க? வீட்டுல போய் எங்காவது உட்கார வேண்டியது மண்ணுல உட்கார்ந்து இருக்க? ஏல போல அவ ஒரே சரையா படுத்ததால எரிச்சலா வருதுல. ஏல இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருல. தூர ஓடி இருப்பதுக்கோ ஊர் ஊரா போய் பொண்ணு பார்க்கன்னு கடைசியில ஒரு மொட்டை பொண்ணை கொண்டு வந்திருக்கியோ. மொட்டை பொண்ணா இருந்தாலும் சரி முடி வச்ச பொண்ணா இருந்தாலும் சரி திரிசாவது அவரை யாரையும் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அவங்ககிட்ட ஒரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமோ? திரிசாவா உங்க அக்கா? சேஜி உனக்கு அக்கா எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான். மண்ணிலே கடந்து சாவு. நான் வாரேன். ஏ தங்க மோனே சொல்ல மோனே அம்மாவை கூட்டிட்டு போல எழுதுகிட்ட இருந்து காப்பாத்துல போற இடம் பூரா வந்து உன் அவனை கல்யாணம் பண்ணணும் வந்து சொல்லுதா போல. இல்ல பால எப்படியோ போமா நீ. ஏட்டி இப்ப எதுக்கிட்டே அவசரமா மொட்டையன் ஊருக்கு கூட்டு வார? இல்லட்டி போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேதா. எதுவும் பிரச்சனையான்னு தெரியல. மறுபடியும் இந்த கிளவி கூண்டுல அடைச்சி வச்சுட்டாலான்னு தெரியல. அதான் உன்னை அவசரமா கூப்பிட்டேன். ஏட்டி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா கிளவி எப்படி பண்ணுவான்னு நினைக்க? இனிமேலாம் எதுவும் செய்ய மாட்டா ஓட்டி. பயப்படாத.
சரி பக்கத்து ஊர் தானே, எதுக்கு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம் சரியா? அதான் வந்துட்டோம்லாட்டி இவ்வளவு தூரம் பஸ்ல இறங்கியாச்சு. இன்னும் 2 அடி எடுத்து வச்சோன்னா தான் தெரு வந்துடும் கிளவி தரும். ஏட்டி என்ன உன் மாமியை தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்ட போல பையெல்லாம் வச்சிருக்கா? அத்தம்மா அத்தம்மா என்னாச்சு? ஏன் இங்க இப்படி உட்கார்ந்துருக்கியோ? யாரு? ஏட்டி குரங்கி ஏன் மீட்டிங்க வந்திருக்க? குடிமி குடிமி போட்டி. ஏ லூசு கிளவி, ஏன் மண்ணுல உட்கார்ந்துருக்கேன்னு தானே கேட்டேன். இது யாரு புது மொட்டை? நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ என்னட்டி மொட்டைச்சு வேற ஏதோ புது மொட்டையை இறக்கியிருக்கா? அத்தம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீ எப்படி இந்த மொட்டைச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அலைவ? பின்னாடி யார் அந்த பல் காட்டி? நான் அவங்க சம்மந்தி ஆக போறேம்மா. உனக்கு என்னடி வந்திருக்கு? நான் இந்த மொட்டையை கல்யாணம் பண்ணி வைப்பேன், வேற மொட்டையை கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் மவனுக்கு. ஆனா ஒன்னு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். என் மொட்டை உனக்கு மனசாட்சி கொஞ்சமாட்டு இருக்கா? இந்த பிள்ளைக்கு என்ன குறைன்ட்டு நீ அந்த மொட்டையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா போற. உன் மவனை முதல்ல நாங்கள் கடத்திட்டு போறோம் பாரு. நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன் மவன் ஏன் சம்மதம் இல்லாம கல்யாணம் கட்டவே மாட்டானே, அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். ஏன் அத்தம்மா இப்படி எல்லாம் பேசுதியோ? நான் தான் உங்ககிட்ட அன்பா இருக்கம்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? யாருக்குனாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன். இடத்த காலி பண்ணி எங்க ஊருக்கு வர வேலை எல்லாம் வச்சுக்கிட்டாது. ஆமா ஏக்கா ஏக்கா இருங்க, நீங்க விஜய் எல்லாம் மனசுல நினைக்காதீங்கக்கா, நான் அவரை கல்யாணம் கட்டிக்க போறேன். எங்க குடும்ப வாழ்க்கையில மண்ணலி போட்டாரியோ. ஏட்டி நீ யார்ட்டி கோமாளி புது மொட்டை லூசாட்டி? நீ அவங்க 2 பேரும் தான் விரும்பிட்டு இருக்காவோ. நீ தலைகீழடினால விஜய் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். நீ சும்மா இந்த மொட்டை கிளவி கூட சேர்ந்துக்கிட்டு நீ மண்டையை மொட்டை அடிச்சுக்கிட்டு திரியிறியாக்கும். மண்டை நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மொட்டை பாட்ட மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஏட்டி புது மொட்டை, இந்த பழைய இந்த இத்து போன இந்த கிழட்டு மொட்டை கூட சேர்ந்து சுத்தாத. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா, அவன் மாமம்லாம் கல்யாணம் பண்ண மாட்டான். இவ 2 பேரும் தான் பண்ண போறாவோ சரியா? நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ. பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்கியே, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி. நீங்கெல்லாம் யாரு? நான் அவங்களுக்கு உயிர் ஃப்ரெண்டு. செய்யல நாங்க ஒன்னா 3 நாள் கழிச்சோம் சரியா? எனக்காக அந்த அக்கா என்னனாலும் செய்வாவோ. ஏட்டி பள்ளிச்சவளே, நான் உங்ககிட்ட சொன்னாட்டி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு ஏமிட்டி இப்படி சிறையா படுத்துதியோ? எல்லாரும் போங்கட்டி, கலைஞ்சி போங்கட்டி, எல்லாரும் போங்கட்டி போங்கட்டி போங்கட்டி. ஏட்டி வாட்டி, இந்த மொட்டைச்சியெல்லாம் அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். நீ எல்லாம் பயப்படாத, இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். வா நம்ம போவோம் ஊருக்கு. ஒருவேளை விஜய்க்கு இந்த மொட்டையை பிடிச்சிருமோ? பிரியங்கா என்ன அழகா கிளி மாதிரி இருந்தா, அவளையே வேண்டான்னா இந்த மொட்டையை பிடிக்குமோ? சும்மா தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்காதவா, ஊருக்கு போவோம். இப்போ இதுக்கு தான் கூட்டு வந்தியாக்கும். அவனை பாத்தியா எங்கேயாச்சும் நின்னானா? அவனை எங்க பாக்க நேராயிட்டு ரொம்ப நேரம் ஆனா எங்க அம்மா சத்தம் போட்டு சரி வா நம்ம போவோம். இந்த மொட்டை கூட்டங்கள் என்னமோ பண்ணிட்டு போகுது. ஆண்டி ஆண்டி வாங்க ஆண்டி, கல்யாணத்துக்கு சேலை எடுக்க போவோம். சேலை எடி ஒழுங்கா மரியாதையா ஓடிரு. வந்தன் வச்சுக்கோ, கல்ல கொண்டு மண்டையில போட்டு ரோசி மண்டையை புண்ணாக்கிடுவேன். ஓடிரு. வா நாளைக்கு வரவும். ரொம்ப கோபமா இருக்காவோ உன் மாமியாரு. வாட்டி போவோம். பாய் ஆண்டி. நல்ல ஆட்களை பாருங்க, ஆட்களே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி வந்திருக்காவோ. ஒரு கடை வீதிக்கு போக முடியுதா? மண்ணில் உட்கார வச்சுட்டாளுவா. இனிமே வீட்டுக்கு தான் போகணும். சரி, என் மவனுக்கு என்ன போட்டியா இருக்கப்பா. என் மவன் அழகு அப்படி. இந்த பையலுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிரும் போலயே சார்.